ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முதியவரை வந்து ஹைதராபாத்லேருந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு விட்றோம். அவர் எதுக்காக ஹைதராபாத் வந்தார் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் வந்து வழி மாறிட்டார், அவ்வளோதான். அந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பரம் வெறும் ரோடா தான் கொடுத்த தவிர ஊர் தெரிய மாட்டேங்குது. இங்க பஸ் அது இது சென்னை அது இதுன்னு ஏதாவது தமிழ் போட்டுருங்க பாக்குறோம், கிடையாது. இப்போ உங்க புள்ளிங்க வந்து உங்களை காணாம தேட மாட்டாங்களா? அது எங்க தேடிங்க கிடக்குறாங்களோ யாரு கண்டா தேடாத இருக்க மாட்டானுங்க, தேடுவானுங்க. உங்க பேரு? மாணிக்கம். மாணிக்கம். உளுந்தூர்பேட்டையா? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில இருந்து உளுந்தூர்பேட்டை தாலுகா கோட்டையம்பாளையம். கோட்டையம்பாளையம். ஆத்தூர். ஆத்தூர் போஸ்ட். இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குதுப்பா? 2 வருஷமா இருக்குதுயா. இது என்ன ஏனை கால் பிரச்சனையா? இல்லையா, பாம்பு கடிச்சதால வந்தது. பாம்பு கடிச்சதும் அப்படியே பாரியா இதுல இருந்து இப்படி அறுத்துட்டாங்க. இதெல்லாம் நல்லா வந்துடுது. இது வந்து அங்க விழுப்புரத்துல பண்ணாங்களா? விழுப்புரத்துல தான்யா. இஎஸ்ஐல இஎஸ் டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியில தான் தென்னாடு அவரு ராசபாண்டியன் ரத்த நாசம் பண்ணி ரத்தத்தெல்லாம் நல்லா பிச்சுக்கு எடுத்துட்டு நல்லாதான் ஆச்சு. இன்னும் அந்த காய் மாறல, அந்த வீக்கம் தெரியல. ஆனா எப்படியோ என்ன வழி மாதிரி வந்துட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சு போறீங்களோ தெரியல. இப்ப இங்க இருந்து எப்படி வருது? இது நான் வந்து சிட்டி, இது வந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் இந்த பக்கம் போகணும்னா உங்களுக்கு. ஆனா கண்டுபிடிச்சு போறதே கஷ்டம். சிட்டி என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. மெட்ராஸ், சென்னை, திருமணம், பாரதிதாசனா அதில் தான் சேர்ந்துருக்கேன். நீங்க இங்க எப்படி வந்தீங்க? ஹைதராபாத் எப்படி வந்தீங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மாட்டுல ரோட நடந்தன தவிர இங்க சில பேரை கேட்டேன், இது போகுது மடப்பட்டுக்கு போகுது, உளுந்தூர்பேட்டைக்கு போகுது அப்படித்தான் சொல்றாங்க. நானும் நடந்து பாக்குறேன், விழுப்புரத்துக்கு கூட பாக்குறேன். விழுப்புரத்துல தான் நான் இஎஸ்ல பார்த்தேன். இதுக்கு மருந்து மாத்திரை வச்சுக்கிறேன். வரும்போது எப்படி வந்தீங்க? வரும்போது பஸ்ல தான் வந்தேன். பஸ்ல வந்தீங்க? ஆமா. இதுல வந்து வைத்தியம் பார்த்தேன். இது வந்து அவங்க வந்து 8 மணிக்கு தான் பாப்பாரு அந்த ராசபாண்டியன். நானும் கொஞ்சம் ஆனா இது வந்து ஹைதராபாத். இங்க இருந்து எதுனா ஒரு தமிழ் வண்டி யாருன்னா ஒருத்தர் பார்த்து பிடிச்சி இது வந்து மும்பை ஹைவேப்பா, பாம்பே போற ஹைவே. ஆமா, நான் இப்ப நம்ம ஊர் பக்கம் போற மாதிரி இருந்தா கூட வாங்க போலான்னு ஏத்திட்டு போய் விட்டுருவேன். தமிழ் பேசுறீங்கய்யா, நல்லா எனக்கு கை காட்டுங்கய்யா. பிச்சை எடுத்துக்கிட்டா போயிடுறேன், வண்டி கிண்டி கிடைச்சாலும் போயிடுறேன். அதுக்கு பணம் தேவைப்படும். அது சேர்ந்தா இந்த மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க சொன்னேன். அங்கே ஒரு அம்மா அங்கே அந்த பெட்சியில் வச்சுருந்தாங்க, அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா, அங்கே ஒருத்தர் கொடுத்தாரு. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே, விழுப்புரம் எங்கே இருக்குது, உளுந்தூர்பேட்டை எங்கே இருக்குது, ஹைதராபாத் எங்கே இருக்குது தெரியுதுங்களா? இல்லைங்களா? நாட்டில் வந்துட்டேன் ஐயா, வழி காட்டின பிரகாரம் வந்தேன், போய் சேரமில்ல. வந்து ஹைதராபாத்லேருந்து கூட்டிட்டு வந்துருக்குறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி உங்கள் ஊருக்கு கரெக்டாக போயிடுவீங்களா? இது ஒசூர், தமிழ்நாடு தான். ஏன்னா நான் நீங்க சொல்ற ரூட்ல ஏதோ உளுந்தூர்பேட்டை வழி நான் போக மாட்டேன். அதனால நீங்க பஸ்ல இதை போய் ஆகணும். சாப்பிட வச்சு பஸ் ஏற்றி விட்டுறேன், சரிங்களா? பத்திரமா போங்க. எப்படி இது பண்றீங்க? பரவாயில்லையா? நான் என்னால முடிஞ்சு நான் தரேன், பஸ்ஸுக்கு தரேன். ஏதோ ஒண்ணு திருக்கோயிலூருக்குள்ள ஒரே மட்டுக்குள்ள அங்க இந்த பஸ் இருக்காதுயா. திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி போய் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க வந்து அங்க தமிழ் தானே? தமிழ் தான். சரி சரி ஓகே. சரி ஓகே, சரிங்க. பத்திரமா ஊடு போயிடுவீங்களா? அப்படியே பசங்க மாறி 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 போயிட்டு. சரி ஓகே. இங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்க இருந்து திருவண்ணாமலை ஏறிக்காங்க. திருவண்ணாமலை இல்லன்னா
கிருஷ்ணகிரி ஏறி திருவண்ணாமலை இருக்காங்க. சரிங்களா? கரெக்டா போயிடலாம். சரி. சரி, ஓகே. இந்த மாதிரி பல முதியோர்கள் வந்து வழி மாறி தெற்கு தேசம் தெரியாம அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளால முடிஞ்ச உதவிகளை வந்து ஒரு மனுஷனும் வந்து கண்டிப்பா செஞ்சாகணும். பெரியவர்கள் வந்து முன்னோர்கள், அதாவது கடவுள் மாதிரி, அவங்க குழந்தை மாதிரி. அவங்களுக்கு குழந்தை மனசு, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள நாம தான் வந்து எங்கன்னா பார்த்தோம்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணணும். கண்டிப்பா பண்ணுங்க. நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். ஓகே, வணக்கம்.